பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமையும் வெல்லும், முயலும் வெல்லும், முயலாமை வெல்லாது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஆமையும் வெல்லும், முயலும் வெல்லும், முயலாமை வெல்லாது. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துட்டு, நான் நம்புகிறது அவராலே வரும். நம்பிக்கை இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் நெருங்கவே முடியாது. சங்கீதம் 62 சங்கீதத்தில் 5வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துட்டு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒருவராலும் அவருடைய சமூகத்தில் கிட்டி சேர முடியாது. நம்பிக்கை என்பது அவ்வளோ பெரிய அவசியம். அவரை நம்பாமல் ஒருத்தருக்கும் நம்ம விண்ணப்பம் பண்ணவும் முடியாது. படுக்கையில் இருந்த ஒரு சகோதரனை 4 பேர் அவருடைய சமூகத்தில் கொண்டு போகிறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது. யோசிக்கிறாங்க. மேலே ஓட்டை திறப்பாக்கி அது உள்ள கட்டிலோடு கூட அவரை இறக்கி விடுறாங்க. அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். நம்பிக்கை இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ஒரு இடத்துல எவ்விரு என்ற தலைவர் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் வந்து முழங்கால் படியிருக்கிறார். ஆண்டவரே, என் மகள் இப்பொழுது தான் மருத்துவ பண்ணால், ஆகிலும் நீர் வந்து உங்கள் கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். அந்த நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறது. ஒரு பெரிய தலைவர் தான். அவனுடைய அன்புக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துட்டு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஒரு இடத்துக்கு நான் ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். ஆண்டவருக்காக ரொம்ப பிரயாசப்பட்ட ஒரு குடும்பம். தேவனுடைய சத்தத்திற்கும் சித்தத்துக்கும் தேவ திட்டத்திற்கும் உத்தமமாக ஓடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு குடும்பம். ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் அவருடைய குடும்பங்களில் வந்துவிட்டது. அந்த கசப்பான சம்பவத்தை அவர்களால் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. அவர்களோடு அமர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்கள் ஆண்டோடைய அன்பை இத்தனை வருஷம் அவருக்காக பட்ட பிரயாசங்கள் எல்லாம் உங்களுடைய கசப்பான மனநிலை உங்களை நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்குது. நீங்கள் நரகத்துக்கு தான் போவீங்க. இல்லை, நான் எப்படி நரகத்துக்கு போவேன்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை அல்ல. கசப்பை நீக்குவதற்காக தான் அவர் காடியில் கசப்பு கலந்த காடியை வாங்கி குடித்தார் சொல்லி பார்க்குறோம். தயவுசெய்து மனம் திரும்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு பிரியமானவர்களே, சில இடங்களுக்கு ஊழியத்துக்கு நான் போகும்போது மிகப்பெரிய சோர்வுகள் இருக்கும். எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம் என்ற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும். ஆனால் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார். கூட தானே இருக்கிறார், விட்டு விடுவாரோ, அவர் பார்த்துக்கொள்வார் என்ற ஒரு வைரகத்தோடு அவர் மேலே நம்பிக்கை வைத்து கடந்து போகும்போது அந்த இடத்துல அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஆண்டவர் செய்கிறத பார்க்க முடிகிறது. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துட்டு, நான் நம்புகிறது அவராலே வரும். சில விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணி உங்களுக்கு தோல்வி வந்துக்கிட்டே இருக்கா, ஒன்றும் கவலைப்படாதீங்க. எந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஆண்டோட அன்பை நோக்கி பார்த்துட்ருக்கீங்களோ அந்த நோக்கம் நிறைவடையும். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்கள் சிந்தின அந்த கண்கள் வழிந்த அந்த ரத்தம் மற்றவருடைய பார்வைக்கு அது கண்ணீராக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய வேதனையும் துன்பமும் துயரும் சித்திரவதையும் யாருக்காக அது கண்ணீராய் வெளியே வருகிறதோ அது இரத்தமாய் கர்த்தர் பார்க்கிறார். அந்த வேதனைக்கு அற்புதத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார். நான் நம்புகிறது அவராலே வரும். நம்பிக்கையோடு காத்துடுங்க. நம்பிக்கையோடு அவர் சமூகத்தில் இருங்க. சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் ஜெயிப்பீங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. அவருடைய அன்பு பிரசனம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துட்டு, நான் நம்புகிறது அவராலே வரும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவன்பு பூரணமாய் கடந்து வர நான் ஜெபிக்கிறேன். இறக்க செய்யும் இயேசு நல்ல பிதாவே. ஆமென்.